சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐபி செந்தில்குமாரின் முக்கிய அறையை திறந்து சோதனை நடத்தி வருகிறது அமலாக்கத்துறையினர். தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மகன் எம்எல்ஏ ஐபி செந்தில்குமார் மற்றும் அவரது மகள் இந்திராணி ஆகியோருடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலை 7 மணியிலிருந்து நடந்த சோதனை தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. சென்னை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை அடையாறு கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியுடைய வீட்டிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய மகன் செந்தில்குமார் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதியில் அவருக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த சென்றார்கள். ஆனால் அறையுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் சோதனை நடத்துவதில் சிறு தாமதம் ஏற்பட்டது. சாவியை பெற்றுக்கொண்டு சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டார்கள். ஆனால் அந்த சாவியை செந்தில்குமார் தரப்பிலிருந்து முறையாக தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது சாவியை பெற்றுக்கொண்டு சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அறை முழுவதும் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய பாதுகாப்போடு இந்த சோதனை என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.